ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை ஆராதனையிலே, இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே வந்து கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய தெய்வீக சமாதானமும் அவருடைய அளவில்லாத நன்மையும் கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்துவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கும் இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே நாம் வந்து பங்கு பெற்றிருக்கிறோம். நான் எதை குறித்து பேசலாம் என்று சொல்லி எனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உள்ள வசனங்களை வைத்து பேசலாமா, அல்லது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகங்களில் உள்ள வசனங்களை வைத்து பேசலாமா என்று சொல்லி நான் எனக்குள்ளே யோசித்துக் கொண்டிருந்த போது, ஏன் இந்த சம்பவத்தை குறித்து இன்றைக்கு தியானிக்க கூடாது என்று சொல்லி என்னுடைய சிந்தையிலே ஒரு சிந்தை வந்தது. அதை ஆண்டவர் தான் வைத்தார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இன்று நாம் அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படியாக இந்த காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைபிடிக்கப்பட்டு போகிறார். சிறைபிடிக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே சமுத்திரத்தின் அலையானது அது அதிகமாக இருக்கிறபடினாலே கப்பல் உடைந்து அவர்கள் அனைவரும் சமுத்திரத்திலே மரித்து போய் விடுவார்கள் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே பவுல் சொல்கிறார், கப்பல் சேதமே இல்லாமல் நமக்கு ஒன்றும் நேரிடாது என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இதற்கு முன்னதாக உள்ள அதிகாரங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள் இருக்கும். அதற்கு பின்பாடு அந்த கப்பல் உடைகிறது. கப்பலுடைய உதிரி பாகங்கள் எல்லாவற்றையும் பிடித்து அந்த கப்பலில் உள்ள அனைவரும் கரை சேர்கிறார்கள். கரை சேர்ந்த பின்புதான் தெரிகிறது இந்த தீவினுடைய பெயர் மெலிதா தீவு என்று சொல்லி தெரிகிறது. அது மழைக்காலம், அது மழை பெய்கிறது, குளிர் அதிகமாக இருக்கிறது. அந்த தீவார் இவர்களுக்கு, அந்த தீவினுடைய ஜனங்கள் இவர்களுக்கு அநேக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தீ மூட்டுகின்ற வேளையில் தான் நாம் வாசிக்க இந்த சம்பவம் அங்கே நிறைவேறுகிறதாக இருக்கிறது. என்ன காரியம் அங்கே அரங்கேறுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் விறகுகளை எல்லாவற்றையும் பொறுக்கி நெருப்பிலே போடுகின்ற போது அது அந்த விறகுக்குள்ளாக இருந்த விரியன் பாம்பு விரலை பிடித்து அது காயப்படுத்துகிறது. இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் தெரியும் அது விஷமுள்ள பாம்பு என்று சொல்லி தீவில் உள்ளவங்க எல்லாரும் சொல்றாங்க, இவன் உண்மையிலேயே கொலை பாதகன் தான். கொலை பாதகன் என்று சொன்னால் சாக வேண்டியவன் தான். சமுத்திரத்திற்கு தப்பி இந்த தீவுக்கு வந்து இந்த பாம்புட்ட கடிபட்டு சாக போறானே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து எல்லாரும் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலோ என்ன செய்கிறார், அந்த தீயில அந்த பாம்பை உதறி தள்ளிட்டு அவர் பாட்டுத்தினுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் செய்து கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே இந்த ஜனங்கள், சுற்றி இருந்த ஜனங்கள் எல்லோரும் அவரை பார்த்து என்ன சொல்கிறார்கள், முகம் வீக்கம் கண்டு சடுதியாய் மயங்கி விழுந்து சாவான் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒன்றுமே நேரிடவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த பகுதியில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, என் தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கின்ற போது நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அது சமுத்திரமானாலும் சரி, அது விரியன் அந்த ஜனங்களானாலும் சரி, யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, இதே போன்றதான நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கவில்லை, ஆண்டவரே இந்த விரியன் பாம்பை என்னை கடித்து விட்டது, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்க, என்னை சுகப்படுத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டதா பைபிள்ல போட்டிருக்குதா? இல்ல. சத்தமா சொல்லுங்களேன், போட்டிருக்கா? இல்ல, போடவே இல்லை. அவர் அந்த பாம்பை உதறி தள்ளிட்டு அவர் பாட்டுத்தினுடைய வேலையை, ஏன்னா அவருக்கு தெரியும் அவரை அழைத்து கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்ன என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலனுக்கு தெரியும். எனக்கு பிரியமானவர்களே, அதே போலதான் நம்மை அழைத்ததற்கான நோக்கம் என்ன என்று சொல்லி யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். என்ன பலவீனம் வந்தாலும் சரி, என்ன பாடுகள் வந்தாலும் சரி, எந்த நிந்தனைகள் வந்தாலும் சரி, தேவனவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம் நம்ம இடத்தில் இருக்கின்ற போதே நமக்கு ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்க, அந்த தீவிலே நடந்த காரியங்கள்லாம் பாருங்க. சமுத்திரத்துக்கு தப்பி இந்த தீவுக்கு வருகிறார்கள். தீவிலே பாம்பு கடிக்கிறது. பாம்பு பவுலை ஒன்றும் செய்யவில்லை. அதற்கு பிற்பாடு என்ன நடக்கிறது, இந்த பூபியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த
இரத்த பேதையினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் என்று சொல்லி பவுலுக்கு அறிவித்து பவுலை ஜெபம் பண்ணும்படி அவர்கள் அழைக்கிறார்கள். அழைத்த போது அப்போஸ்தலனாகிய பவுலும் போய் அந்த தீவினுடைய முதலாளியினுடைய தகப்பனுக்கு அவர் ஜெபிக்கிறார். ஜெபித்த போது அந்த வியாதி அவரை விட்டு நீங்குகிறது. நீங்கின போது அந்த தீவில் உள்ளவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக மாறி போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, முதலாவது சொன்ன ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கின்ற போது ஒரு சேதம் நம்மை ஒன்றும் அணுகாது என்று சொல்லி சொன்ன. இரண்டாவது காரியம் பாருங்க, சில நேரங்களில் சில பாடுகள், சில வேதனைகள், சில துன்பங்கள் நம்மை நெருக்கலாம். ஆனா அது எதற்காக? அதனுடைய முடிவு ஆச்சரியமாக இருப்பதற்காக. அதனுடைய முடிவு ஆச்சரியமாக இருப்பதற்காக. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நீதிமான் தான், அப்போஸ்தலன் தான், ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்தவர் தான். ஆனாலும் அவர் எங்க கொண்டு போறாங்க? சிறைச்சாலையிலே போடுகிறதற்காக கொண்டு போகிறார்கள். காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருந்து புயல் உண்டாகிறது. புயலினாலே கப்பல் உடைந்து போகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலை பிடிக்கலன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை பிடித்து சிறைச்சாலைகளுக்கு கொண்டு போகலன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சென்ற கப்பல் உடைந்து போகலன்னா, அந்த தீவுக்கு ரட்சிப்பு, அந்த தீவுக்கு ஏசப்பா, அந்த தீவுக்கு இயேசுவானவர் தெரிந்திருக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. ஒருவேளை ஆண்டவர் நம்மை பாடுகளின் ஊடாக நடத்துகிறாரோ, சஞ்சலின் ஊடாக நடத்துகிறாரோ, வேதனையின் ஊடாக நடத்துகிறாரோ, எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த வேதனை என்று சொல்லி நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் நிச்சயமாக அவர் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களின் ஊடாக நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? என்ன நினைக்கிறோம்? நான் டெய்லி காலையில் பைபிள் வாசிக்கேன், நான் டெய்லி ஆராதனைக்கு தவறாமல் வந்துடுறேன், நான் டெய்லி நான் ஜெபம் பண்ணுறேன், என்னால் முடிந்த மட்டும் நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன். எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த பாடு? ஆண்டவருடைய காரியம் என்பது அது வித்தியாசமான ஒன்று, அது வித்தியாசமான ஒன்று. அவர் எதற்காக இந்த பாடுகளின் கூட நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நமக்கு, ஆனால் ஒரு நிச்சயம் உண்டு, அது முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அதனுடைய முடிவிலே அவர் நமக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமானது ஒன்று பிள்ளை, இன்றைக்கு நீங்கள் நானும் எப்படி மற்றும் பக்தி வைராக்கியத்தில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நீ ஒன்றும் அணுகாது என்று சொல்லி நம்பிக்கையுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? ஒருவேளை பாடுகள் வருதா, கஷ்டங்கள் வருதா, தேவன் நம்மை முடிவிலே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அவருக்கு நன்றி.